சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையான நாளாக இருக்க வேண்டும். இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்திட வேண்டும். நாம் பரிசுத்தமாக தூய மனதோடு இருந்து செயல்படுகின்ற போது நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு வெற்றியாகும். இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வழங்கட்டும். நரசிம்மமூர்த்தி பெருமாள் அவர்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் வெற்றியாக்கட்டும். இந்த பிறக்கப் போகின்ற இன்றைய நாள், இந்த இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வைகாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை 3/6/2024 தேய்பிறை ஏகாதசி திதி அதிகாலை 1:41 வரை. அதன் பிறகு துவாதசி திதி ஆரம்பமாகிறது. ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை 12:52 வரை. அதன் பிறகு அசுவினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இரவு 11:29 வரை அசுவினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. சித்த யோகம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7:30 வரை நல்ல நேரம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை ராகு காலம். யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுகிறார். அதன் காரணமாக புதிய பூமி பூஜை தொடங்குவதற்கு இன்றைய தினம் யோகமான நாளாக இருக்கும். நல்ல நேரம் காலை 10:06 முதல் 10:42 வரை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாளான இன்றைக்கு உங்களுக்கு. சூரிய உதயம் காலை 5:53 அஸ்தமனம் மாலை 6:29 சந்திர உதயம் அதிகாலை 2:55 அஸ்தமனம் மதியம் 3:37 இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய, மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. அலுவலகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். குரு பகவானின் அருளும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக பூர்த்தியாகி நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். புதிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கை துணையுடன் ஒரு இனிமையான நிலையினை அடையக்கூடிய நாளாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக, அதிர்ஷ்ட நாளாக, புதிய பொருட்கள் வாங்கிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் மேஷ ராசினருக்கு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் விரய செலவுகள் இன்றைய தினம் கூடுதலாகவே இருக்கும். விரய செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சில தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். முடிந்த வரையில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதிய செலவுகள் பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். புதிய முதலீடுகள் இன்றைய தினம் வேண்டாம். வருவதை மட்டுமே வைத்து வாழ்வது என்பது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை உண்டாக்கும். வழக்கமான செயல்களில் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் பயணத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. குறிப்பாக வாகன பயணத்தில் கவனமாக இருங்க. வாகனத்தில் செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மனதிற்கு தேவையான சந்தோஷமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு செலவுகள் செய்து சந்தோஷத்தை அடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு பெரிய கனவு இருக்கும் பாருங்க. இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், இதை வாங்கணும், போகணும்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு பணம் வரணும் எல்லாம் இருக்கும் பாருங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா
உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் போகும். நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க பணம், அது கடன் கேட்டிருக்கலாம், இல்லை வங்கியில் கடன் கேட்டிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம். அந்த பணம் இன்றைய தினம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் போகும். வருமானத்தை அதிகமாக காணக்கூடிய நாளாக, சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் மிதுன ராசினருக்கு இருக்க போகிறது. ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினம் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ, எந்த ஆதாயத்தை அடைய விரும்புகின்றீர்களோ அந்த ஆதாயத்தை சந்திர பகவான் உங்களுக்கு வழங்குவார். மனம் தெளிவடையும், செயல் தெளிவடையும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் கூட ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். முயற்சிகளையும் இதில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அனுகூலமாகும். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக, குரு பகவானின் பார்வையோடு எல்லாவித நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய நாளாக கடகராசினருக்கு இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள். சிம்ம ராசி நண்பர்களே, சந்திர பகவான் இன்றைக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தெய்வ அருள் அதிகரிக்கப் போகிறது. பெரியோருடைய ஆதரவு அதிகரிக்கப் போகிறது. அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாக இருப்பதால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாக இருக்கிறது. சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வெளியூர் பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சங்கடங்கள் இருந்து விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். தெய்வ அருள் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தந்தை உறவுகள் வழியாக சில நன்மைகளை அடைய முடியும். எதிர்பார்த்த வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. கன்னி ராசி நண்பர்களே, பொதுவாக ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்களை மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் இந்த வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். நம்முடைய மனம் குழம்புவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது. தெளிவாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய செயல்கள் வெற்றியாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். என்ன இருந்தாலும் புதிய முயற்சிகள் இன்று தினம் வேண்டாம். வழக்கமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இறைவனை நினைத்து உங்களுடைய செயல்களை நடத்துகின்ற போது சங்கடங்கள் விலகும். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை நீங்கள் இன்று தினம் காணக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகளுடன் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கூட்டு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ஆதாயம் அதிகரிக்கப் போகிறது. நண்பர்கள் வழியே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய முயற்சிகளுக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலை ஏற்படும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். புதிய முயற்சி இன்று உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு துலாம் ராசினருக்கு இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை இந்த நாளில் உங்களுக்கு இருக்கு. எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இந்த நாளில் இருக்கிறது. ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இந்த தினம் ஏற்படும். எதிர்பார்ப்பதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். ஆதாயம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த நாளில் முயற்சிகள் மட்டுமே இந்த நாளில் உங்களுக்கு தேவை. எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். ரொம்ப வேகமாக போக முடியாது.
சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதில் லாபம் அதிகமாக இருக்கும். யோசனை பண்ணி செயல்படுங்க, கவனமாக செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. பிள்ளைகள் மீது கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துங்க. இன்னைக்கு பிள்ளைகளாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு செயல்படுவதன் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், நினைப்பதெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையும் வேலைகளும் சில பேருக்கு ஏற்படும். எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும். இருந்தாலும் நினைத்ததை உங்களால் அடைய முடியும். கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாம் இன்றைய நாள் உங்களால் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில சிரமங்கள் வேலையிலாகட்டும், பணிபுரியும் இடமாகட்டும், உத்தியோகமாகட்டும், சில சங்கடங்களும் வேலை பளுவும் இன்றைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எது இருந்தாலும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சந்திரபால் சந்திருக்கின்ற போது உங்களுடைய மனதிற்கு தேவையான சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். இறுதியாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே, இத்தனை நாள் முயற்சி செய்தும் நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இன்றைய நிறைவேறப் போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக, யோகமான நாளாக இருக்கும். நினைப்பதை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தொழிலாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் இன்றைய தினம் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். ஒரு யோகமான நாள் இன்றைய தினம் கும்பராசினருக்கு. மீனராசி நண்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரபான் சந்திரிக்கிறார். நிம்மதிக்கு குறைவில்லை, வரவிற்கும் குறைவில்லை. கொடுத்த வாக்கை இன்றைய தினம் உங்களால் காப்பாற்ற முடியும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறதோ அந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும். ஒன்று திருவாதிரை, மற்றொன்று சுவாதி, அடுத்து சதயம். இந்த 3 நட்சத்திரத்தினருக்கு இந்த தினம் நினைப்பதெல்லாம் நிறைவேறும், யோகமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.